வணக்கம். நாம எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் இல்லையா? அந்த பணத்தை பேங்க்ல பத்திரமா வச்சிருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? அங்க சும்மா இருக்கிறதால அந்த பணத்தோட மதிப்பு ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிட்டே வருது. அதை எப்படி தடுக்கிறது? எப்படி நம்ம பணத்தை வளர வைக்கிறதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க பணம் பேங்க்ல சேஃபா இருக்கா? ஆமா, பேங்க்ல எல்லாமே எங்க சேஃபா இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா உண்மையிலேயே அது சேஃபா இருக்கா? இல்ல நமக்கு தெரியாமயே ஒரு திருடன் அத கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிட்டு இருக்கானா? சரி வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம சேமிப்ப சைலண்டா திருடுற அந்த ஒரு விஷயம் என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பணம் பேங்க்ல சும்மா உட்கார்ந்துட்டு இல்ல. நிஜத்தை சொல்லணும்னா அதோட வேல்யூ ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிட்டே தான் போகுது. அதோட வாங்குற சக்தி, அதாவது பர்ச்சேசிங் பவர் கம்மியாயிட்டே வருது. எப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு காரணம் பணவீக்கம். இங்கிலீஷ்ல இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, போன வருஷம் நீங்க ரூ. 100க்கு வாங்கின ஒரு பொருள இந்த வருஷம் வாங்கணும்னா ரூ. 105 ரூ. 106 தேவைப்படும். அப்போ உங்க ரூ. 100யோட மதிப்பு குறைஞ்சிடுச்சு இல்லையா? அதுதான் பணவீக்கம். இந்த 4-5% இது என்ன நம்பர்? இதுதான் நம்ம நாட்டுல கடந்த சில வருஷங்களா இருக்கிற சராசரி பணவீக்கத்தோட அளவு. யோசிச்சு பாருங்க, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல உங்களுக்கு 4%க்கும் கம்மியா வட்டி கிடைச்சா நீங்க உண்மையில பணத்தை சம்பாதிக்கல, பணத்தை இழந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ பேங்க்ல வைக்கலன்னா வேற எங்க தான் பணத்தை வைக்கிறது? நம்ம மக்கள் பரம்பரையா எங்கெல்லாம் முதலீடு பண்றாங்கன்னு ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க. சரி, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுறதுக்கு முன்னாடியும் இந்த 3 விஷயங்களை நம்ம மனசுல வச்சுக்கணும். 1 ரிட்டர்ன், அதாவது நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும். 2வது ரிஸ்க், அதாவது நம்ம பணத்தை இழக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு. 3வது டைம், எவ்வளவு நாளைக்கு நம்ம முதலீடு செய்ய போறோம். இந்த 3யும் வச்சு தான் ஒவ்வொரு முதலீட்டையும் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த டேபிள பாருங்க. சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல ரிஸ்க் ரொம்ப கம்மி, ஆனா ரிட்டர்னும் ரொம்ப கம்மி. பணவீக்கத்தையே ஜெயிக்கிறது கஷ்டம். ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 7-8% கிடைக்கும். ஆனா பணத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எடுக்கவே முடியாது. தங்கம், அப்பா அப்பா, இன்னைக்கு ஒரு வேளை நாளைக்கு ஒரு வேளை, ரொம்ப நிலையற்றது. ரியல் எஸ்டேட்ல போடலாமா? அதுக்கு பெரிய முதலீடு தேவைப்படும். நேரடியா ஸ்டாக் மார்க்கெட்ல இறங்கலாம்னா அதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணணும், நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இங்க தான் ஒரு புதுசா முதலீடு பண்ண வர்றவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பமே வருது. என்ன பண்றது? இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்துல ஒரு தீர்வு இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக். ஒரு முதலீட்டாளருக்கு இருக்கக்கூடிய ஒரே பெரிய சாதகம் நீண்ட கால நோக்குநிலை அப்படின்னு செத் கிளார்மன் சொல்லியிருக்கார். நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, எல்லா முட்டையும் ஒரே கூடையில வைக்காதன். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல முதலீடு பண்ணா ஒருவேளை அந்த முதலீடு சரியா போகலன்னா மொத்த பணமும் போயிடும். இதுக்கு தீர்வு தான் பரவலாக்கம், அதாவது டைவர்சிஃபிகேஷன். நம்ம பணத்தை பிரிச்சு பிரிச்சு பல இடங்கள்ல முதலீடு பண்றது. இந்த டைவர்சிஃபிகேஷன் கான்செப்டை ரொம்ப எளிமையா செய்ய உதவுற ஒரு கருவி தான் மியூச்சுவல் ஃபண்ட். சிம்பிளா சொல்லணும்னா, இது பல முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து பணத்தை ஒன்னா சேகரிச்சு அந்த மொத்த பணத்தையும் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ்னு பல இடங்கள்ல பிரிச்சு முதலீடு பண்ற ஒரு அமைப்பு. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்கள மாதிரி என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை போடுறாங்க. இந்த மொத்த பணத்தையும் ஒரு சொத்து மேலாண்மை நிறுவனம், அதாவது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, சுருக்கமா ஏஎம்சின்னு சொல்லுவாங்க, அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஏஎம்சில இருக்கிற ஃபண்ட் மேனேஜர்னு சொல்ற எக்ஸ்பர்ட்ஸ் அந்த பணத்தை எங்க முதலீடு பண்ணா நல்ல லாபம் கிடைக்கும்னு ஆராய்ஞ்சி பல இடங்கள்ல பிரிச்சு முதலீடு பண்ணுவாங்க. கடைசியா அதிலிருந்து வர லாபத்துல அவங்களுக்கான ஒரு சின்ன கட்டணத்தை எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஓகே, மியூச்சுவல் ஃபண்டுனா எல்லாம் ஒண்ணு கிடையாது. இது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி. நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி பல ரகமான ஃபண்டுகள் இருக்கு. உங்க இலக்கு என்ன, உங்களால எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியுங்கிறத பொறுத்து நீங்க சரியான ஃபண்டை தேர்ந்தெடுக்கணும். முதல்ல பார்க்கறது ஈக்விட்டி ஃபண்டுகள். இதோட முக்கிய நோக்கம் வளர்ச்சி. அதாவது உங்க பணத்தை பல மடங்கு பெருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் சாய்ஸ். இதுல உங்க பணம் நேரடியா பெரிய கம்பெனிகளோட பங்குகள்ல, அதாவது ஸ்டாக்ஸ்ல முதலீடு செய்யப்படும். வளர்ச்சி அதிகமா இருக்கிறதால ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும், ஆனா ரிட்டர்ன்ஸும் அதே அளவுக்கு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து டெட் ஃபண்டுகள். எனக்கு ரொம்ப ரிஸ்க் எல்லாம் வேணாம்பா, என் பணம் பாதுகாப்பா இருக்கணும், ஒரு நிலையான வருமானம் வந்தா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் கரெக்ட். இதுல உங்க பணம் அரசாங்க பத்திரங்கள் மாதிரியான பாதுகாப்பான இடங்கள்ல முதலீடு செய்யப்படும். இது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி, ஆனா கொஞ்சம் கூடுதலான ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. மூணாவதா ஹைபிரிட் ஃபண்டுகள். இது பேர்ல இருக்கிற மாதிரியே ஒரு கலவை. ஈக்விட்டி ஃபண்டுகளோட வளர்ச்சியும் வேணும், டெப்ட் ஃபண்டுகளோட பாதுகாப்பும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக உருவாக்கப்பட்டது. இதுல உங்க பணம் கொஞ்சம் பங்குகள்லயும் கொஞ்சம் கடன் பத்திரங்களையும் முதலீடு செய்யப்படும். இங்க பாருங்க, இது ஒரு பேலன்ஸ்ட் ஹைபிரிட் ஃபண்டோட உதாரணம். இதுல பாத்தீங்கன்னா 70% பணம் பாதுகாப்பான கடன் பத்திரங்கள்லையும் மீதி 30% மட்டும்தான் வளர்ச்சிக்கு வாய்ப்புள்ள பங்குகள்லையும் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இது ரிஸ்கையும் ரிட்டர்னையும் ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணுது இல்லையா?
சரி, இவ்ளோ நேரம் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி பார்த்துட்டோம். இப்போ முக்கியமான கேள்விக்கே வருவோம். இது உங்களுக்கு சரியான ஒரு முதலீட்டு வழியா? வாங்க, இதோட நன்மை தீமைகளை அலசி ஆராய்ஞ்சிடலாம். இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல்ல டைவர்சிஃபிகேஷன். உங்க பணம் ஒரே இடத்துல இல்லாம பல இடங்கள்ல பிரிக்கப்படுது, சோ ரிஸ்க் குறையுது. ரெண்டாவது, ரொம்ப குறைஞ்ச பணத்துல கூட ஆரம்பிக்கலாம். எஸ்ஐபி மூலியமா மாசம் 500 ரூபாய் இருந்தா கூட போதும். மூணாவதா, உங்களுக்காக ஒரு ப்ரொஃபஷனல் டீம் வேலை பார்க்குது. நீங்க தினமும் மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்க தேவையில்ல. எல்லாத்துலயும் பிளஸ் இருந்தா மைனஸும் இருக்கும் இல்லையா? இதுல என்ன மைனஸ்னா, முதல்ல எந்த கேரண்டியும் கிடையாது. இது மார்க்கெட் அபாயங்களுக்கு உட்பட்டது. ஃபண்ட் மேனேஜர் எடுக்கிற முடிவுகள் தப்பா கூட போகலாம். ரெண்டாவது, இந்த ஃபண்டை நிர்வகிக்கிறதுக்காக ஒரு சின்ன கட்டணம், அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம கிட்ட இருந்து எடுத்துப்பாங்க. அப்போ மியூச்சுவல் ஃபண்டுகள் முதலீட்டு உலகத்துக்குள்ள நுழைய நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வழி. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த முதலீட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்களே கொஞ்சம் ரிசர்ச் பண்றது ரொம்ப முக்கியம். யாரு சொன்னாலும் அப்படியே நம்பாதீங்க. அப்போ உங்க முதலீட்டு பயணத்தோட முதல் படியா நீங்க என்ன செய்ய போறீங்க? யோசிங்க.